மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. ஓம்கார சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் தன்னுடைய விநாயகர் அகவலில் ஔவை பாட்டி விநாயக பெருமானின் அழகை வர்ணித்தார். தொடர்ந்து விநாயக பெருமானின் அருள் அவருக்கு முக்தி அடைய எப்படி வழிவகுத்தது என்பதை விவரிக்கிறார். இப்பொழுது அதை பற்றி பார்ப்போம். இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி என்று பாடுகிறார். விநாயக பெருமான் ஒரு மகளை தாய் எப்படி தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு அழைத்து செல்வாரோ அதுபோல் விநாயக பெருமான் பாட்டியை கைலாயம் அழைத்து செல்ல கூப்பிடுகிறார். ஒரு ஆன்மாவின் பிறப்பிடம் ஆதி வாழும் இடம் கைலாயம். எனவே ஆன்மாவின் பிறந்த வீடு கைலாயம். அதை அடைவதற்காக பாட்டி கைலாயம் செல்ல விரும்புகிறார். விநாயக பெருமானும் தாயை போல அழைத்து செல்ல வந்திருக்கிறார். எனவே விநாயக பெருமானை தாயாய் எனக்கு அருளி செய்தாய் அப்படின்னு சொல்றார். இந்த மாய பிறவியை அறுத்தாய் என்கிறார். பிறவி ஒரு ஆன்மா பிறவி எடுப்பதே மாயையால் தான். அந்த பிறவி எடுத்தவுடன் பல்வேறு மயக்கங்கள், நிலையில்லாத பொருளை எல்லாம் நிலையானது என்று நினைத்து கொண்டு அந்த பொருளின் மேல் ஏற்படக்கூடிய மயக்கம், அதனால் அந்த பிறவிக்கும் அந்த ஆன்மாக்கும் இடையே தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் விநாயக பெருமான் ஔவை பாட்டியின் ஆன்மாவிற்கும் அந்த பிறப்பிற்கும் உள்ள தொடர்பை அறுத்துவிட்டார். அந்த மயக்கத்தையும் மாயையும் அறுத்து விட்டதாக சொல்கிறார். எப்படி என்றால் 5 எழுத்து மந்திரத்தை சொன்னார். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். நா என்றால் மண், மா என்றால் நீர், சி என்றால் நெருப்பு, வா என்றால் காற்று, யா என்றால் ஆகாசம். இந்த 5 பஞ்சபூதங்களுமே 5 எழுத்தை குறிக்கிறது. ஆதியின் உருவம் பஞ்சபூதங்களாக விரிவடைகிறது. ஆதி என்னும் இறைவனே பஞ்சபூதங்களாக விரிவடைகிறது. ஆன்மாக்கள் பிறவி எடுக்கும் பொழுது அதற்கு ஒரு ஸ்தூல உடல் தேவைப்படுகிறது. அந்த உடலுக்காக இந்த பஞ்சபூதங்களும் சுருங்கி உடலாக மாறுகிறது. மீண்டும் ஆன்மா தன் வினை முடிந்து அந்த உடலை விட்டு பிரியும் பொழுது இந்த உடலில் உள்ள பஞ்சபூதங்கள் அனைத்தும் மீண்டும் விரிவடைந்து விடுகிறது. இதை ஔவை பாட்டியின் மனத்துள் புகுந்ததனால் விநாயக பெருமான் ஔவை பாட்டியின் மகன் மனத்துள் புகுந்து ஔவை பாட்டிக்கு பொருந்துமாறு புரியுமாறு விளக்கிவிட்டார். திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே என் உள்ளத்தில் புகுந்து குரு வடிவாகி எப்படி உணர்த்தினாள் என்றார். விநாயக பெருமான் குருவாக குவாலயத்தில் இந்த உலகத்தில் தன்னுடைய திருவடி தீட்சியை ஔவை பாட்டிக்கு வைத்து திறமிது பொருள் என உண்மையான நிலையான பொருள் சிவ பரம்பொருள்தான் என்பதை ஔவை பாட்டிக்கு உணர்த்திவிட்டாய். நீ வேறு சிவம் வேறு இல்லை, இரண்டும் ஒன்றுதான். இந்த ஆன்மா சிவனில் இருந்து வந்தது பிறவியினால், மாயா பிறவியினால், பிறவி மயக்கத்தால் இந்த ஆன்மா பிறப்பு எடுத்தது, வினை முடிந்தது. மீண்டும் இந்த ஆன்மா இறைவனுடன் சேரக்கூடியதுதான் என்பதை உணர்த்திவிட்டார். அதை உணர்த்தியதால் பாட்டிக்கு முக்தி கிடைத்து விட்டது. அந்த முக்தி கிடைத்தது வாகை சூடி வாடா வாகைதான் மகிழ்ந்தெனக்கருளி. விநாயக பெருமான் முக்தி கொடுத்தது இவருக்கு வாகை சூடியது. ஏனால் முக்தி அடைய வேண்டும் என்ற இவரது ஔவை பாட்டியின் குறிக்கோளை அடைந்து விட்டார், வெற்றி பெற்று விட்டார். அதில் வெற்றி பெற்றவர்கள் சூடுவது வாகை தழைகளை. அந்த வாகை வாடிவிடும், அரசனுக்கு வாடிவிடும். ஆனால் ஔவை பாட்டிக்கு வாடா வாகை தந்தார். மீண்டும் பிறவி எடுப்பதற்கான வாய்ப்பில்லை. மீண்டும் பிறவி எடுக்க முடியாத அளவுக்கு பிறவியின் தொடர்பை அறுத்து விட்டார் விநாயக பெருமான். கோடாயுதத்தால், கோடாயுத பயிற்சி என்னும் ஞான பயிற்சியால் சஞ்சித கர்மம் பிரார்ச்சித கர்மம் என்று சொல்லுவோம் இல்லையா? சஞ்சித கர்மம் என்றால் முன்னை பிறவி, அதற்கு முன்னை பிறவிகள் எல்லாம் செய்த வினையினால் ஏற்படக்கூடிய வினைகள், தொடர் வினைகள், அவற்றையும் இந்த பிறவியில் செய்த வினைகளையும் கொடு வினைகள் அனைத்தையும் அறுத்து விட்டு களைந்து விட்டு உவட்டா உபதேசம்
புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி குமட்டாத உபதேசத்தை எனக்கு தெரிவித்தாய். குமட்டாத உபதேசம் என்றால் பாட்டி அந்த ஆன்மா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மருந்தான உபதேசம். நமச்சிவாய என்ற உபதேசத்தை விநாயக பெருமான் தெளிவித்து கொடுத்து தெவிட்டாதபடி தெளிவை காட்டியதால் ஐம்புலன்கள் தன்னை அடக்கும் உபாயம் அறிந்தேன் என்கிறார். ஐம்புலன்களும் அடங்கிவிட்டது. கண், வாய், செவி, நாசி, உடம்பு என்ற இந்த ஐம்புலன்களும் அடங்கிவிட்டதால் இன்புறு கருணையினால் விநாயக பெருமான் இன்பமாக இவருக்கு கருணை புரிந்ததால் கண்கள் 2, காதுகள் 2, வாய் 1, கருவாய் 1, எருவாய் 1, நாசி 2, மெய் 1 என்ற கருவிகள் அனைத்தும் ஒடுங்கிவிட்டது. கருவிகள் ஒடுங்கிவிட்டதால் எந்த வினையும் செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாமல் போனதால் நல்வினை தீவினை இரண்டும் அருந்து விட்டது. இரு வினைகளும் என்னிடம் இருந்து நீ களைந்து விட்டதால் என் ஆன்மாவை சுற்றி இருந்த அஞ்ஞானம் விலகிவிட்டது. அதனால் எனக்கு தலம் 4 அருளிச் செய்தாய். தலம் என்பது இறைவன் இருக்கும் இடம். சாலோகம், சமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்னும் 4 தலங்களையும் பெருமானே நீ எனக்கு அருளிச் செய்தாய். சாலோகம் என்றால் அடியவர்களோடு இருந்து இறைவனை வணங்குவது. சமீபம் என்பது இறைவனுக்கு அருகாமையில் இருந்து அணுகத் தொண்டு செய்வது. சாரூபம் என்பது இறைவனோடு இருத்தல். சாயுச்சியம் என்பது இறைவனாகவே ஆதல், இறைவனாகவே மாறுதல். இந்த 4 தலங்களையும் எனக்கு தந்ததனால் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களும் என் ஆன்மாவை விட்டு விலகிவிட்டது. அதனால் எனது 9 வாயில்களிலும் கண், காது, வாய், எருவாய், கருவாய், நாசி, மெய், தேகம் என்ற இந்த 9 வாயில்களிலும் இந்த 9 வாயில்களும் அடைப்பட்டு ஐம்புல கதவுகள் அடைந்து விட்டது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் ஐம்புலன்களால் கிடைக்கக்கூடிய தன் மாத்திரைகளும் அடங்கிவிட்டதால் இந்த மனம் 6 ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், மனாதகம், விசுப்தி, ஆக்கினை என்னும் 6 ஆதாரங்கள் முழுக்க நமசிவாய என்ற மந்திரத்தாலே நிரம்பி வழிந்து அங்குச நிலை, துரிய நிலையை நான் அடைந்தேன். அதனால் நிலையான நிலை பேருடைய செல்வமான சிவபிராம் பெருமானை நான் கண்டதனால் எனக்கு பேச்சு அருந்து விட்டது. இடகலை மற்றும் பிங்கலை என்ற 2 கலைகளையும் கொண்டு துரியத்தில் நிறுத்தியதால் எனக்கு நீ கபாலம் காட்டினாய். அதனால் கபால முக்தியை கொடுக்கும் வழியை காண்பித்தாய். அதற்காக நான் இந்த மூலாதாரத்தில் இருந்து உச்சி வரை எழக்கூடிய இந்த குண்டலினி சக்தி உச்சி வரை எழுந்து தியானத்தில் இருக்கும் பொழுது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்னும் சதுர்முகச் சூக்குமமும் எனக்கு அருளி எனது நுண் உடலை எனக்கு தரிசனப்படுத்தினாய். அதனால் கபால வாயில் மூலமாக நான் முக்தி அடைந்தேன். அந்த முக்தி நிலையில் என்னை நான் அறிந்து கொண்டேன். என் நுண்ணுடலை நான் அறிந்து கொண்டேன். அந்த நுண் உடல் இறைவனோடு ஐக்கியமானதை நான் தெரிந்து கொண்டேன். என்னை எனக்கு அறிவித்த இறைவனே நீ போற்றி என்று வணங்கி, இது எப்படி கிடைத்தது என்றால், இந்த கபாலமுக்தி கிடைத்ததால் முன்னை வினையின் முதலை களைந்து முன்னை வினை, நான் சஞ்சீத கர்மா என்பார்கள் இல்லையா, முற்பிறவியில் அதற்கு முன் பிறவியில் செய்த எல்லா வினைகளையும் வேரோடு சாய்த்து விட்டு, வாக்கும் மனமும், எனக்கு மனமும் இல்லை, பேச்சும் இல்லை, எல்லாம் அருந்த ஒரு மனோலயமான ஒரு மனம் செயலற்று ஒடுங்கும் நிலையில் நிறைந்து என் சிந்தை முழுக்க சிவானந்தமே பெருகி இருளும் ஒளியும் பிறந்தது ஒரு இடம்தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஜோதியே, துன்னிருளே, ஆதியே என்று மணிவாசக பெருமான் பாடினாரே, அதுபோல் எல்லாம் பிறக்கும் இடம், இருளும் பிறக்கும்,
ஒளியும் பிறக்கும் இடம் ஆதி ஒன்றுதான் என்பதை தெரிந்து கொள்ளும் அருள் ஆனந்தத்தை எனக்கு தந்த பெருமானே, இதனால் நான் எல்லையில்லா ஆனந்தத்தில் மூழ்கிவிட்டேன். அல்லல் கலைந்து என் பிறவி அல்லல் அறுத்து அது விலகி அருள் வழியை எனக்கு காட்டி என் சித்தம் முழுக்க சிவலிங்கம் காட்டி அணுவிற்கும் அணுவான அப்பாலுக்கும் அப்பால் நின்ற பரம்பொருளை நான் அடைந்தேனே பெருமானே. இந்த அனுபவத்தை நான் எப்படி சொல்லுவேன்? சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார் இல்லையா, அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். இறைவன் இந்த பூலோகம் முழுக்கும் நிறைந்திருக்கிறான். ஆனால் அவனது மூலத்தை காண வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்பாலுக்கும் அப்பால், அங்கே இறைவன் இருக்கிறான். அந்த அடியை சார்ந்த ஔவையார் போன்றவர்களின் அடியாருக்கும் அடியேன் என்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். அதுபோல் அணுவிற்கும் அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய் நின்ற சிவானந்த தேனில் நான் மூழ்கிவிட்டேன். இந்த சுவையை, இந்த ஆனந்தத்தை நான் எப்படியப்பா இந்த ஆன்மாக்களுக்கு, இந்த பூமியில் பிறவி எடுத்திருக்கும் ஆன்மாக்களுக்கு சொல்ல முடியும்? ஏனென்றால் கணுமுற்றிய அந்த கரும்பின் சுவையை கரும்பை உண்டவர்களால் தான் அனுபவிக்க முடியும். ஆதலால் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் பரம்பொருளை அடைந்த ஆனந்தத்தின் எல்லையை, ஆனந்தத்தின் அருளை நான் என்னால் எப்படியப்பா சொல்ல முடியும்? இதோடு அந்த தொண்டர்களோடு இறைவனை, பரம்பொருளை, அஞ்சகரத்தின் பஞ்சாட்சரம் சிவாய நம என்ற அந்த அரும்பொருள் தன்னை என் நெஞ்ச கருத்தில் நிலை அறிவித்து இந்த தத்துவ நிலையை, பரம்பொருளான தத்துவ நிலையை எனக்கு உணர்த்தி அந்த தத்துவத்தோடு என்னை சேர வைத்த, என்னை ஆண்ட ஞான பொருளே விநாயகா, பிறவி வினைகளை தீர்க்கும் பெருமானே, உன்னுடைய நான் முக்தி அடைய வேண்டும் என்று நினைத்தவுடன் விரைந்து வந்து என்னை முக்தி அடைய செய்தாயே பெருமானே, உன் கழல்களை சரணடைகிறேன் என்று விநாயக பெருமானை ஔவை பாட்டி கூறியவுடன், புகழ்ந்தவுடன், வணங்கியவுடன் விநாயக பெருமான் ஔவை பாட்டியை அப்படியே தன் தும்பிக்கையால் தூக்கி சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் வருவதற்கு முன்பாகவே கைலாயம் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். இவ்வாறாக பாட்டிக்கு, ஔவை பாட்டிக்கு முக்தியை கொடுத்தது விநாயகர் அகவல். அதுபோல் நாமும் விநாயகர் அகவலை பாடி விநாயக பெருமானை வணங்கினால் விநாயக பெருமான் நமக்கு பிறவியை அறுத்து தெவிட்டாத அருளை புகட்டி முக்தி தருவார் என்று சொல்லி வணங்குகிறேன். நன்றி.